श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 48வது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ குலதேவதாயை நமக, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமக, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமக. இப்பொழுது இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரவணத்தில் ஸ்ரத்தை காண்பிக்கும் ஸ்ரோதாக்கள் ஸ்ரீ சாயி குருவா சத்குருவா என்று கேட்கிறார்கள். அவர்களை நன்றாக திருப்திப்படுத்துவதற்கு சத்குருவின் லட்சணங்களை அடுத்ததாக சொல்வேன். அவைகளை கேட்டால் ஸ்ரீ சாயி சமர்த்தனின் சரணங்களில் அவையெல்லாம் உள்ளன போல் தெரிகிறது. வேத அத்தியனம் செய்தவர்களுக்கும் ஷட் சாஸ்திர ஞானமுள்ளவர்களுக்கும் வேதாந்த நிரூபணை செய்பவர்களுக்கும் ஞானிகளுக்கும் சத்குரு என்ற பதவி இல்லை. யாராவது ஒருவர் பிராணாயாமம் செய்தால் அல்லது தப்த முத்திரை, அதாவது சமாஸ்ரயனம், வைஷ்ணவர்கள் குருவிடம் தீட்சை பெற்று தம் உடலில் பொறித்து கொள்ளும் சின்னங்கள் தரித்திருந்தால் அல்லது பிரம்மத்தை வியாக்கியானம் செய்து ஸ்ரோதாக்கள் மனதை ரஞ்சிக்கும்படி செய்தால் அவர்களை ஞானிகள் சத்குரு என்று சொல்வதில்லை. சிஷ்யர்களுக்கு சாஸ்திரோக்தமான, அதாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் மந்திரத்தை உபதேசித்து அதை ஜபி என்று ஆணையிட்டாலும் கூட அதன் பலன் எப்பொழுது சித்திக்கும் என்று நம்பிக்கை யாருக்கும் இருக்காது. ஆத்மாவை பற்றி நேரடியான அனுபவம் இல்லாதவர்கள் பரமாத்ம தத்துவத்தை மிகவும் ரசபுஷ்டியுடன் மனத்தை கவரும்படி மதுர வாக்குகளால் சப்த ஞானத்துடன் சொன்னால் ஆத்மாவை பற்றிய நேரடியான அவர்களது ஞானம் கேவலம் வார்த்தைகளின் இந்திரஜாலம் மட்டுமே. வேதாந்த நிரூபணையை ஸ்ரத்தையுடன் சரியாக கேட்பவர்களுக்கு இக பர போகங்களில் விரக்தி உண்டானாலும் பரமாத்ம சாட்சாத்காரத்தின் மதுர அனுபவத்தின் ருசியை கண்டவரே அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு பிரகடனம் செய்ய வல்லவர்கள். சம்பூர்ண ஞானம் கிடைத்து நேரடியான பிரம்ம ஞானத்தை பூர்த்தியாக யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே சிஷ்யர்களுக்கு போதிக்கும் அதிகாரம் இருக்கிறது. அத்தகையவர்களை சத்குரு என்று சொல்லலாம். நேரடியான அனுபவம் இல்லாதவர்கள் சிஷ்யர்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? அப்பரோக்ஷ அனுபூதி, அதாவது நேரடி அனுபவம் இல்லாதவர்களை ஒரு காலும் சத்குரு என்று சொல்லலாகாது. சிஷ்யர்கள் கையினால் சேவை செய்து கொள்ள வேண்டும் என்று கனவிலும் நினைக்காதவர்களும் சிஷ்யர்களுக்கு தன் சரீரத்தை விநியோகிப்பவர்களும் ஆனவர்களையே சத்குரு என்று சொல்ல வேண்டும். சிஷ்யன் என்றால் சின்னவன் என்றும் குரு என்றால் சிரேஷ்டர்களில் சிரேஷ்டர் என்றும் அகம்பாவம் இல்லாதவர்களே ஸ்ரேயஸை கொடுக்கும் சத்குரு. சிஷ்யனை பூரண பிரம்மஸ்வரூபம் என்று பாவித்து புத்திர பிரேமையுடன் பார்ப்பவரும் அவனிடம் இருந்து தன் போஷணைக்காக எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பவருமான சத்குரு ஜகத்தில் பரமசிரேஷ்டர், பரம சாந்தியின் இருப்பிடமும் கூட. வித்வத்தினால், அதாவது படிப்பினால் கர்வம் அடையாதவர்கள், சின்னவர் பெரியவர்களை சமானமாக பார்ப்பவர்கள் ஆகியவர்களே சத்குரு ஸ்தானத்திற்கு தகுதியானவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வித சத்குருவின் சர்வ சாதாரணமான, அதாவது பொதுவான லட்சணங்களை ஸ்ரோதாக்களுக்கு சுருக்கமாக சொல்வேன்.
சாயி பாபாவின் தர்சனத்தினால் திருப்தி அடைந்த பாக்கியவான்களுக்கு சத்குருவின் லட்சணங்களை இதைவிட அதிகமாக என்ன வர்ணிக்க முடியும்? ஜன்ம ஜன்மாந்திர அதிசய புண்ணிய சஞ்சயத்தினால் நமக்கு இந்த சத்குரு சாயியின் சரணங்கள் கிடைத்தன. இளம் வயதிலிருந்து யாரிடமும் எதையும் ஏற்றுக்கொண்டதில்லை. அவருக்கு வீடு வாயில் போன்ற எந்த ஆதாரமும் இல்லை. புகைக்குழாய், சிலும் இவை இரண்டே அவரிடம் இருந்தன. அவரது மனக்கட்டுப்பாடு மிகவும் சிறந்தது. 18 வயதிலிருந்து தன் மனதை முழுமையாக ஜெயித்து சதா நிர்பயமாக ஏகாந்தத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் லீனமாக இருந்து வந்தார். பக்தர்களின் பரம பிரேமையை கண்டு நான் பக்த பராதீனன் என்ற வசனத்தை நிரூபிப்பதற்காக பக்தர்களின் பிரேமைக்கு இருப்பிடமாக இருந்தார். ஜெய பிரம்ம சனாதனா, ஜெய தீனாதாரா, பிரசன்ன வதனா, ஜெய சைத்தன்யகனா, பக்தாதீனா, உங்கள் பக்தர்களுக்கு உங்கள் தர்சனத்தை அருளுங்கள். சுகம் துக்கம் முதலிய இரட்டைகளை கடந்தவரே ஜெயசாயி சமர்த்தா. பக்தி இல்லாதவர்கள் உங்களை அறிய முடியாது. ஜெய ஜெய பவ சந்தாபஹரணா, ஜெய ஜெய பவ கஜவிதாரணா, அதாவது யானை போல் பெரிதாக இருக்கும் சம்சார துக்கங்களை பிளந்து எரிபவர். சங்கடஹரணா சத்குரு ராயா, நீங்கள் அவ்யக்தத்தில் லீனராக நிராகாரராக இருக்கிறீர்கள். நிராகாரத்தில் இருந்து உருவம் பெற்றீர்கள். ஷரீரத்தை துறந்த பிறகும் கூட நீங்கள் பக்தர்கள் நலனுக்கு செய்யும் காரியங்கள் முடியவில்லை. ஷரீரத்தில் இருந்த பொழுது காண்பித்த லீலைகளை நீங்கள் அவ்யக்தத்தில் கலந்து போன பிறகும் காண்பிப்பதால் உங்களிடம் ஸ்ரத்தை உள்ள பக்தர்கள் அந்த அனுபவங்களை பெறுகிறார்கள். என் போன்ற பாமரனை நிமித்த மாத்திரனாக செய்து கொண்டு சக்தி வாய்ந்த உங்கள் சரிதமென்னும் சூரியனை வெளிப்படுத்தி பக்தர்களின் அஞ்ஞான இருட்டை நீக்கி அவர்களை கடைத்தேற்றுகிறீர்கள். பரமேஸ்வரன் இருக்கிறான் என்ற விஸ்வாச புத்தி, பரமேஸ்வரனின் பால் ஸ்ரத்தை நிஷ்டை இவையே பக்தர்களின் ஹிருதயங்கள் என்ற அகல்கள். அவைகளில் உள்ள திரியை பிரேமை என்கிற எண்ணெயை வார்த்து ஏற்றினால் ஞான ஜோதி ஒளிர்கிறது. பிரேமையில்லாத ஞானம் வீண். அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? பிரேமை இல்லாமல் சாந்தி இருக்காது. மற்றும் பிரேமை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். பிரேமையின் மகிமையை நான் எவ்வளவு வர்ணிப்பேன்? அதன் முன்பு மற்ற எல்லாம் அற்பமே. ஆழமான பிரேமை இல்லாவிட்டால் ஸ்ரவணம் மற்றும் அத்தியனம் பலனளிக்காது. பிரேமையின் அருகாமையில் பக்தி இருக்கிறது. அங்கேயே விரக்தி சாந்தி இவை உள்ளன. அவைகளின் பின்னால் முக்தி தன் சம்பத்து சமேதமாக திடமாக நிலை பெற்று நிற்கிறது. பக்தி பாவம் இல்லாமல் பிரேமை இருக்காது. பக்தி பாவம் இருப்பவன் அருகில் கடவுள் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பக்தி பாவம் இருப்பவனிடம் பிரேமை பூர்ணமாக இருக்கிறது. பவத்தை, அதாவது சம்சாரத்தை தாண்ட பாவமே காரணம். பரம மதுரமான ஸ்ரீ சாயி சரிதை கங்கா ஜலத்திற்கு இணையாக பவித்திரமானது. ஹேமாத்தை நிமித்த மாத்திரனாக செய்து சாயியே பத்திய ரச்சனை செய்கிறார். இந்த சாயி சரிதையை கேட்டால் ஸ்ரோதாக்களும் சொல்லும் வக்தாவும் பரிசுத்தர்களாகிறார்கள். அவர்களது பாப புண்ணியங்கள் நசித்து போய் அவர்களுக்கு நித்திய முக்தி கிடைக்கிறது. பக்தர்களுக்கு அதி பவித்திரமான ஸ்ரீ சாயி சரிதை தன்யம். கேட்கும் செவிகளின் பாக்கியம், சொல்லும் நாவின் பாக்கியம். இச்சரிதையை சித்த சுத்தியுடன் பக்தி பாவத்துடன் கேட்பவர்களின் மனோபீஷ்டங்கள் சகல விருப்பங்கள் நிறைவேறுகின்றன.
பரம பக்தியுடன் ஸ்ரத்தையாக இந்த சத் சரிதையை கேட்டால் வேக வேகமாக அனாயாசமாக சாயி சரணாலயங்களில் பக்தி கிட்டும். அந்த பக்தி பாவத்துடன் சாயி சரணாலயங்களை சேவித்து அவரை இடைவிடாமல் ஸ்மரித்து கொண்டிருப்பவர்களின் இந்திரியங்கள் தங்கள் இஷ்டம் போல் அலையாது சம்சாரத்தை சிறுபிள்ளை விளையாட்டாக தாண்டுவது நிச்சயம். சாதக பக்ஷிகள் போன்ற பக்தர்களுக்கு சாயி சத் சரிதை ஜீவ ஜலம். ஸ்ரோதாக்கள் ஸ்ரவண சமயத்தில் மனனம் கூட செய்து ஸ்ரீ சாயின் கிருபையை பெற வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்ரோதாக்கள் அமைதியுடன் ஸ்ரவணம் செய்தால் கர்ம பந்தனங்கள் கழன்று போய் சம்சாரத்தை தாண்ட வல்லவர்கள் ஆகலாம். கதை எப்பொழுது ஆரம்பமாகும் என்று ஸ்ரோதாக்கள் மனதில் எண்ணுகிறீர்கள் அல்லவா? அதனால் கதையை ஆரம்பித்து உங்களுடைய ஆவலை நீக்குவேன். சென்ற அத்தியாயத்தில் சத்ருத்வம், ஹத்தியை, ருணம் இவற்றை தீர்த்து கொள்வதற்கு புனர்ஜென்மம் ஏற்பட்டு செய்த கர்மத்தை அனுபவிக்க வேண்டி வரும் என்று சொல்லப்பட்டது. மனிதர்களுக்கு பூர்வ ஜென்மம் பற்றி நினைவிருக்காது. ஆனால் மகான்கள் எப்பொழுதும் எதையும் மறந்து போக மாட்டார்கள். பக்தர்கள் எங்கே இருந்தாலும் எந்த பிறவி எடுத்திருந்தாலும் அவர்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுவார்கள். ஒவ்வொரு அடியிலும் மகான்களின் சரணங்களில் நம்பிக்கை வைத்து நடக்கும் பக்தர்கள் வெற்றி அடைவார்கள் என்பது பற்றிய கதையை சொல்வேன். ஏதாவது காரியத்தை ஆரம்பிக்கும் முன்னால் முதலில் குரு சரணங்களை ஸ்மரித்து ஸ்ரத்தையாக வேலை செய்தாலே போதும். மகான்கள் தாமே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு பக்தர்களின் சிந்தையை நீக்குவார்கள். நான் கர்மத்தை மட்டும் செய்பவன், பலனை கொடுப்பவர் ஹரி குரு என்ற திட நிச்சயத்தில் நம்பிக்கை வைத்திரு. லட்சியம் நிறைவேறும். முதலில் மகான்கள் உக்ரர்களாக கடோரமாக இருப்பார்கள். ஆனாலும் அவர்களிடம் பிரதி உபகாரம் எதிர்பார்க்காத பிரேமை இருக்கும். மனதை கொஞ்சமாவது தைரியப்படுத்தினால் போதும். அவர் கடைசியில் சுபத்தையே செய்வார். சத்சங்கம் என்ற நிழல் படிந்தாலே போதும். சாபதாபங்கள், மாயா மமதைகள், சங்கடங்கள் மாயமாகிவிடும். அதனால் மகான்களின் சரணங்களை ஆசிரியுங்கள். வினயமாக அகம்பாவம் இல்லாமல் மகான்களிடம் சரணாகதி அடைந்து உங்கள் மனதில் உள்ள விருப்பங்களை அவரிடம் பிரார்த்தனையுடன் வேண்டிக் கொண்டால் அவர் சித்த சாந்தி அருளுவார். அல்ப ஞானம் இருந்தாலும் கர்வத்தினால் மகான்களின் வச்சனங்களை சந்தேகப்படுபவர்களுக்கு முதலிலேயே தீங்கு உண்டாகும். அதேபோல் அவர் பேச்சில் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு சுபம் உண்டாகும். பரிசுத்தமான மனத்துடன் அல்லது சுய புத்தியுடன் உண்மையாக மகான்களின் சரணங்களை ஆசிரியித்தால் கடைசியில் உலக தலைகளிலிருந்து விடுதலை பெறலாம். மகான்களின் செயல்திறன் அபாரமானது. ஞானோபதேசம் கொடுக்கிறவர்களை ஸ்ரத்தையுடன் ஸ்ரவணம் செய்யும் ஸ்ரோதாக்களுக்கு ஆனந்தம் உண்டாகும். அப்படியே லட்சியத்தை அடையும் உற்சாகம் தோன்றும். அக்கல்கோட் நிவாசியான சபட்நேக்கர் என்ற பெயருடைய வக்கீலின் அனுபவத்தை கேட்டால் மனது ஆனந்தமடையும். இவர் வக்கீல் பரீட்சைக்காக இரவு பகல் படித்து கொண்டிருந்த பொழுது ஷேவ்டே என்ற ஒரு மாணவனை சந்தித்து இருவரும் தம் பரீட்சை விஷயமாக தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்த பொழுது கூட படிக்கும் மற்ற மாணவர்களும் கூட அங்கு வந்து அறையில் அமர்ந்து கொண்டார்கள். யார் எந்த அளவு நன்றாக படித்திருக்கிறார்கள் என்று ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டு பரீட்சை செய்து கொண்டிருந்தனர். யார் சரியாக விடை சொல்ல வல்லவர், யாரால் முடியாது என்று தம் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டார்கள். ஷேவ்டேயால் கேள்விகளுக்கு விடை கொடுக்க முடியவில்லை. அப்பொழுது மற்ற மாணவர்கள் இவன் சரியாக படிக்கவில்லை, பரீட்சையில் எப்படி பாஸ் செய்வான் என்று கேலி செய்தார்கள். ஆனால்
பூர்த்தியாக படித்தாலும் படிக்காவிட்டாலும் நான் கட்டாயம் பாஸ் செய்வேன் என்ற ஷேவடே பூர்ண நம்பிக்கையுடன் நான் நன்றாக படிக்காவிட்டால் நம் சாயிபாபா என்னை பாஸ் செய்ய வைப்பதற்காக அமர்ந்திருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டு சபட்நேக்கருக்கு ஆச்சரியமாயிற்று. ஷெவடேயை ஒரு புறமாக கூட்டி போய், இவ்வளவு பெரிதாக நீ வர்ணிக்கும் அந்த சாயிபாபா யார்? அவர் மேல் உனக்கு இத்தனை முழு நம்பிக்கை இருக்கிறது, அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு விடையாக ஷேவ்டே சாயிபாபாவின் மகிமையையும் அவர் மேல் தனக்கு இருக்கும் நம்பிக்கையையும் குறித்து பேசத் தொடங்கினான். சாயி பக்தர்களே, 48வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓ சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की